உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். ஆண்டாள் மாதம், திருப்பாவை மாதம், தமிழின் மாதம். இந்த மாதம் முழுக்க ஆண்டாளோடு திருப்பாவையோடு நம்முடைய பயணம் இனிதாக நிகழ இருக்கின்றது. யார் இந்த ஆண்டாள்? யாரை அவள் ஆண்டாள்? அதுதான் மிகப்பெரிய கேள்வி. மார்கழி மாதம் வந்த உடனே மனசு படபடக்கிறது, மனசு தேடுகிறது, ஆண்டாளை தேடுகிறது, அவளுடைய திருப்பாவையை தேடுகிறது. மார்கழியின் பனி இதம், காற்றின் ஈரப்பதம் எல்லாம் சேர்ந்து ஆண்டாள் ஆண்டாள் என்று உலகெங்கும் அந்த ஒலி எதிரொலிக்கின்றதே எதனால்? 9ஆம் நூற்றாண்டில் தோன்றிய ஆண்டாள் எப்படி ஒரு புரட்சி பெண் ஆனாள்? அதுதான் மிகப்பெரிய கேள்வி. துளசியின் மகளாக அவள் பிறந்திருக்கிறாள். பெரியாழ்வார் பெற்றெடுத்த மகள் என்று நாம் அத்தனை பேரும் விதந்தோத்தி கொண்டாடுகிறோம். உனக்கே நாம் ஆட்செய்வோம் என்று சொன்னாள் அவள். மானிடர்க்கென்று பேச்சுப்படில் வாழ்கில்லேன் என்றும் சொன்னாள் அவள். அவள் எப்படி புதுமை பெண்ணானாள்? எதற்காக அவளை புரட்சி பெண் என்று சொல்லுகிறோம்? அவளை ஏன் ஆண்டாளோடும் திருப்பாவையோடும் கண்ணனோடும் ஆன்மீகத்தோடும் மட்டுமே பொருத்தி பார்க்கிறோம்? 9ஆம் நூற்றாண்டில் தோன்றிய ஆண்டாளை 21ஆம் நூற்றாண்டில் கொண்டாடுகிறோம் என்றால், இனி வரும் நூற்றாண்டிலும் கொண்டாடப் போகிறோம் என்றால், ஆண்டாள் 9ஆம் நூற்றாண்டிலேயே தங்கிவிட நாம் அனுமதிக்கலாமா? அவளை நம்முடைய கணினி காலத்திற்கும் நம்முடைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் காலத்திற்கும் அழைத்து வர வேண்டியது நம்முடைய பொறுப்பு அல்லவா? பரமன் பாதகங்கள் தீர்க்கும், பரமன் அடிகாட்டும், வேதம் அனைத்துக்கும் வித்தாகும், கோதை தமிழ் ஐந்தும் ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதுவும் வம்பு என்று சொல்லுகின்ற அளவுக்கு ஆண்டாளின் திருப்பாவையில் என்ன இருக்கிறது? ஆண்டாளின் திருப்பாவையில் என்ன இல்லை என்று கேட்டால்தான் சரியாக இருக்கும். ஆண்டாள் பாவாடை சட்டை சிறுமி, தமிழின் பொற்குடம், தமிழின் நிறைகுடம், அறிவை தெரிவை பெதும்பை பேரிளம்பெண் என்று எல்லோருக்கும் பொருத்தமானவள், எல்லோருக்கும் நெருக்கமானவள் ஆண்டாள் என்று நிச்சயமாக சொல்லலாம். எந்த வயது தளத்தில் இருப்பவர்களுக்கும் மனசுக்கு நெருக்கமான ஒரு குரலாக ஆண்டாளின் குரல் ஒலிக்கிறது. திருவில்லிபுத்தூரில் பிறந்தவள் ஆண்டாள். திருவில்லிபுத்தூர் கந்தக பூமி, மானாவாரி பூமி. அங்கே மழையை பார்ப்பதே இல்லை. ஆனால் திருப்பாவையில் ஆண்டாள் மழையை பேசுகின்ற விஞ்ஞானியாக இருக்கிறாள், செய்ஞானியாக இருக்கிறாள், செயல்ஞானியாக இருக்கிறாள், மெய்ஞானியாக இருக்கிறாள். அதை தவிர தன்னுடைய அப்பா, தன்னுடைய தந்தை பெரியாழ்வாரிடம் தன்னுடைய நேசத்தை, கண்ணன் மீதான தன்னுடைய நேசத்தை வெளிப்படையாக சொன்னவள், அந்த புரட்சியை செய்தவள் ஆண்டாள். 9ஆம் நூற்றாண்டு பெண்களுக்கு மௌனம் மட்டுமே வாய்மொழியாக இருந்தது ஒரு காலம். அந்த காலத்தில்தான் ஆண்டாள் திருப்பாவையை பேசுகிறாள். 9ஆம் நூற்றாண்டு பெண்களுக்கு பௌதீகம் மட்டுமே வாழ்க்கையாக இருந்தது. அந்த காலத்தில்தான் ஆண்டாள் எல்லே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ என்று கேள்வியை கேட்கிறாள். இப்படியான பல கேள்விகளை ஆண்டாள் அடுக்கி கொண்டு திருப்பாவையை நமக்கு கொடுக்கிறாள் என்பதனால்தான் ஆண்டாளை புரட்சி பெண் என்று சொல்கிறோம், புதுமை பெண் என்று சொல்கிறோம். ஆண்டாள், கண்ணன், காமம் என்பது மெய்யியல். ஆனால் ஆண்டாள் வாழ்க்கை இலக்கு என்று சொல்வதுதான் நமக்கு பொருத்தமான வாழ்வியலாக இருக்க முடியும். எனவே ஆண்டாளை கொண்டு போய் கோயிலில் வைக்கின்றவர்கள் வைக்கட்டும். ஆனால் அவளை நம்முடைய வாழ்க்கைக்கு இழுத்து வந்து, வாழ்க்கைக்கு அழைத்து வந்து, திருப்பாவை மூலமாக நாம் இந்த காலத்திற்கும் இனி வரும் காலத்திற்கும் எதை கற்றுக்கொள்ளப் போகிறோம் என்பதை புரிந்து கொள்வதற்காக ஒரு மாற்று பார்வையை, மாற்று யோசனையை செய்வதுதான் திருப்பாவையின் நோக்கமாக இருக்க முடியும். ஆண்டாளே அதை எதிர்பார்த்திருக்க மாட்டாள். அவள் கோயிலுக்கு மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கைக்கும் சொந்தமானவள் தான் என்பதைத்தான் ஆண்டாள் திருப்பாவையில் உறக்க சொல்கிறாள் என்றால், அவளை மீண்டும் மீண்டும் ஆன்மீகம் என்கின்ற அந்த வட்டத்துக்குள் சுருக்கிவிட வேண்டாம். வாழ்வியல் என்ற பெரும் வட்டத்துக்கு நாம் அழைத்து வர வேண்டும். மார்கழி மாதம் மிக அருமையான பனி கொட்டுகிறது. எங்கேயும் ஆண்டாளின் திருப்பாவை ஒலிக்கிறது. அந்த திருப்பாவை நம்முடைய மனசிலும் ஒலிக்க வேண்டும், நம்முடைய வாழ்விலும் ஒலிக்க வேண்டும் என்பதனால்தான் ஆண்டாள் பாவையை நாம் 30 நாட்களும் ஓதப் போகிறோம். அதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையின் சுவையை, வாழ்க்கையின் பக்கங்களை இன்னமும் அதிகமாக வெளிச்சமாக்கி கொள்ளப் போகிறோம். முதல் பாசுரம் திருப்பாவை இன்றைக்கு வருகிறது.
அதை எப்படி நாம் அணுக வேண்டும் என்பதை அந்த பாசுரத்தை பார்த்த பின்பு புதியதாக யோசிக்கலாம். அதன் மூலமாக இன்னமும் அதிகமாக ஆண்டாளை நேசிக்கலாம். அதுதான் நாம் அவளுக்கு செய்யக்கூடிய கடப்பாடு. காரணம், ஆண்டாளின் தமிழ் என்பது தமிழுக்கான வரம். ஆண்டாளின் தமிழ் என்பது தமிழுக்கான உரம். ஆண்டாளின் தமிழ் என்பது வண்ணத்தமிழின் நிறம். புணுகு, கோரோசனை, வாசனை திரவியங்கள், ஜவ்வாது, சந்தனம், இது எத்தனை ஒன்றாக சேர்ந்தாலும் ஆண்டாளின் தமிழுக்கு முன்னால், அந்த வாசனைக்கு முன்னால் அவை எல்லாம் நிச்சயமாக வாசனையற்று போய்விடும் என்கின்ற அளவுக்கு வண்ணத்தமிழை, வாசனை தமிழை நமக்கு அள்ளி கொடுத்த ஆண்டாளோடு, அவளுடைய திருப்பாவையோடு நம்முடைய பயணம் தொடங்குகிறது. ஒவ்வொரு நாளும் ஒரு பாசுரம் என்கின்ற அளவில் 30 நாளில் நம்முடைய வாழ்க்கையை எப்படி மேம்படுத்தி கொள்வது என்கின்ற அந்த கோல் செட்டிங் என்று சொல்வோம் இல்லையா, ஷார்ட் டேர்ம் கோல், லாங் டேர்ம் கோல் என்று, அப்படியான வாழ்க்கை இலக்குகளை எப்படி நிர்ணயம் செய்து கொள்வது, அதை எப்படி அடைவது என்கின்ற அந்த பயணத்தை நமக்காக ஆண்டாள் நிகழ்த்தி காட்டுகிறாள். அதில் மிக குறிப்பாக நாம் உணர வேண்டியது, ஆண்டாள் மேடையில் ஏறி நின்று வெறுமை பேசுபவளாக இல்லை, தோழிகளை அழைத்து கொண்டு அவளும் அந்த பயணத்தில் இணைகிறாள் என்கின்ற போது அவள் எல்லோரோடும் தோழமையோடு இருக்கிறாள் என்கின்ற அந்த முதல் பாடத்தை நாம் கற்றுக்கொள்கிறோம். சுயமுன்னேற்றம் என்று நாம் இப்போது பேசிக்கொண்டிருப்பதை 9ஆம் நூற்றாண்டில் திருப்பாவை மூலமாக ஆண்டாள் செய்து காட்டியிருக்கிறாள். அதைத்தான் புதிய திருப்பாவையாக நாம் அணுக இருக்கிறோம். திருப்பாவை என்பது ஆன்மீக நூல் மட்டுமல்ல, அதில் ஆன்மீகமும் இருக்கிறது. ஆனால் அதை தாண்டி விஞ்ஞானம் இருக்கிறது, மெய்ஞானம் இருக்கிறது, மழை இயல் இருக்கிறது, அன்பு இயல் இருக்கிறது, வாழ்க்கை இயல் இருக்கிறது என்பதனால்தான் ஆண்டாளை நாம் இன்னமும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எனவே நம்முடைய மனசுக்கு மிக நெருக்கமாக இருக்கின்ற ஆண்டாளோடு இன்றைய பயணம் துவங்குகிறது. பாசுரம், முதல் பாசுரம் நம் அத்தனை பேருக்கும் தெரிந்த பாசுரம்தான். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் என்று ஆரம்பிக்கிறாள். நாமும் பாசுரத்தோடு பயணிப்போம். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர், போதுமெனோ நேரிழையீர், சீர்மல்கும் ஆய்பாடி செல்வச் சிறுமீர்கள், கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன், ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம், கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான், நாராயணனே நமக்கே பறை தருவான், பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் என்று சொல்லும்போது நம்முடைய வியாக்கியானம் சொல்பவர்கள்லாம் என்ன சொல்றாங்க, மதி நிறைந்த நன்னாள் என்று சொல்வதற்கு பௌர்ணமி நிலவு ஒளிர்கின்ற ஒரு நாள் என்று சொல்கிறார்கள். ஆனால் அது அப்படி அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். காரணம், தன்னுடைய தோழி பெண்களை எழுப்புகிறாள் ஆண்டாள் என்னும்போது அது அதிகாலை, விடியற்காலை, விடியல் நேர்ந்து விட்ட ஒரு பொழுதைத்தான் குறிக்க முடியுமே தவிர பௌர்ணமி நிலவை குறிப்பதாக இருக்காது. எனவே மதி நிறைந்த நன்னாள் என்பது நாம் அத்தனை பேரும் சிந்தனையை துலக்கிக் கொள்ள வேண்டிய ஒரு நன்னாள். நம்முடைய வாழ்க்கையில் பகுத்து அறிகின்ற ஒரு சிந்தனையை, நம்முடைய இலக்கு எது, நம்முடைய திசை எது, நம்முடைய பயணம் எது என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பாடலாக அந்த நன்னாளை துவக்குகிறாள் ஆண்டாள் என்பதுதான் பொருத்தமாக இருக்க முடியும். வென் என்பதற்கான பதிலை கொடுத்து விட்டாள். வென், வேர் என்பது மிக முக்கியம். அதைத்தான் அடுத்த வரியில் ஆண்டாள் சொல்கிறாள் பாருங்கள். நீராட போதுவீர், போதுமெனோ நேரிழையீர், சீர்மல்கும் ஆய்பாடி செல்வச் சிறுமீர்கள். செல்வச் சிறுமீர்கள் சீர்மல்கும் ஆய்பாடியில் இருக்கிறார்கள். என்ன செல்வம் அவர்களிடம் இருக்கிறது என்றால், அந்த கரிசல் பூமியில், திருவல்லிபுத்தூர் என்கின்ற கரிசல் பூமியில் வேறென்ன செல்வம் இருந்து விட போகிறது? ஆனால் ஆய்குடி சிறுமிகளுக்கான சிந்தனை செல்வத்தை தான் ஆண்டாள் சொல்கிறாள். எனவே வென் அண்ட் வேர் என்பதற்கான பதிலை கொடுத்து விட்டாள். அடுத்தது வாட் என்பதற்கான பதிலை கொடுக்கிறாள் பாருங்கள். சீர்மல்கும் ஆய்பாடி செல்வச் சிறுமீர்கள், கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன், ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம். வாட் என்பதற்கு இத்தனை பதிலா என்றால், இவ்வளவு தூரம் பிரபலமான, இவ்வளவு தூரம் புகழ் வாய்ந்த, இவ்வளவு தூரம் சிறப்பு வாய்ந்த ஒரு இளம் சிங்கம் என்று சொல்கிறாள் என்றால் அது கண்ணனாக ஆன்மீகவாதிகள் கூறுகிறார்கள். ஆனால் நம்முடைய வாழ்க்கையின் இலக்காக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த இலக்கு தான் நம்முடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கப் போகிறது. எனவே சீக்கிரம் எழுந்திருங்கள் என்று ஆண்டாள் சொல்கிறாள். எனவே எப்போது, எங்கே, என்ன என்பதற்கான பதிலை கொடுத்து விட்டால், வென், வேர், வாட் என்பதற்கான பதிலை கொடுத்து விட்டால், ஹவு என்கின்ற எப்படி செய்வோம் இந்த இலக்கை வெற்றி கொள்வதை என்பதை அடுத்த வரியில் சொல்கிறாள் பாருங்கள்.
கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே. நாராயணன் தான் நம்முடைய கோல். நாராயணன் என்பது ஆன்மீகம் என்கின்ற பார்வையில் பார்க்கும்போது வேறு ஒரு பொருளை கொடுக்கும். ஆனால் உச்சம் என்கின்ற அந்த கோல் செட்டிங்கில் பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் எது மிக மிக இலக்காக நாம் வைத்திருக்கிறோமோ, என்னுடைய கனவாக நான் இதைத்தான் வைத்திருக்கிறேன் என்று சொல்லும்போது அந்த கனவை நோக்கிய பயணத்துக்கு நாம் தயாராக வேண்டும். நாராயணனே நமக்கே பறை தருவான் என்று சொல்லும்போது வாட், ஹவு, ஒய் அண்ட் என்ன கிடைக்கிறது நமக்கு பலனாக, அதுதான் அந்த பலன். நமக்கே பறை தருவான், நமக்கு வெற்றியை தருவான் என்பதாக ஆண்டாள் சொல்லி தருகிறாள். எனவே நாராயணன் என்பது ஆன்மீகம் சொல்கின்ற அர்த்தம் வேறு. ஆனால் நம்முடைய வாழ்க்கையின் இலக்காக கார்ப்பரேட் வாழ்க்கை என்று சொல்லப்படுகின்ற அந்த நிலையில் இந்த காலத்துக்கு பொருந்துவதான தத்துவங்களை நாம் ஏற்றி பார்க்கும்போது ஆண்டாள் இன்னமும் மனசுக்கு நெருக்கமானவராக இருக்கிறார். அதை தவிர இன்றைய இளைஞர்கள் அவர்களிடமும் ஆண்டாளை கொண்டு சேர்ப்பதற்கு இப்படியான ஒரு புதிய பார்வைதான் நமக்கு தேவையாக இருக்கிறது. எனவே இலக்கை நோக்கிய பயணத்திற்கு இன்றைக்கு கால்கோள் விழா நடத்துகிறாள் ஆண்டாள். முதல் பாசுரத்தின் மூலமாக ஒவ்வொரு பாசுரமாக அவள் நம்மை கைப்பிடித்து அழைத்து செல்கிறாள். அதன் மூலம் நம்முடைய மனசுக்கு தெளிவு கிடைக்கிறது, அதன் மூலம் நம்முடைய வாழ்க்கைக்கு வெளிச்சம் கிடைக்கிறது என்பதை 30ஆம் பாசுரத்தின் நிறைவில் நாம் உணர முடியும். எனவே இன்றைக்கு நம் பயணத்தை துவக்குகிறோம். ஆண்டாள் கேட்கிறாள், எல்லே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ? அந்த கேள்விக்கான பதிலை நம்முடைய விழிப்பின் மூலமாக நாம் கொடுப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.